இந்தியாவுல எரிமலைகள் இல்ல, ஈக்களுக்கு பற்கள் இல்ல, இல்ல சிலந்தைக்கு எலும்புகள் இல்ல, ஐயா சிங்கப்பூர்ல காகங்கள் இல்ல. சிங்கப்பூர்ல காகம் இல்ல, அதான் எல்லாம் நம்ம ஊர்ல இருக்குது. நண்டுக்கு தலையே இல்ல. இங்கு திறமை இல்லாதவர்களே இல்லைன்னு சொல்லுவேன். இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த மை அவசியம்னு பேச போறேன். என்ன திறமையை பற்றி மிக திறமையாக எனக்கு குறிப்பிட்டு காட்டிய தம்பிக்கு பாராட்டுகள். தம்பி யோகமூர்த்தி, இப்ப யோகத்துக்கு ரொம்ப காலம். ஏன்னு கேட்டா நீங்க G5ல இருக்கிற அந்த சரிகம பதனியில அந்த யோகேஸ்வரின்ற பொண்ணு என்ன அருமையா பாடுது தெரியுமா? அருமையா. அந்த யோகேஸ்வரி யோகமூர்த்தி ரெண்டு பேரும் மாதிரி இப்ப நீயும் ஒரு யோகமூர்த்தி. கண்டிப்பா. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க, ஆனா பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஆரம்பிக்கீங்களா ஐயா? பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் என் அன்பு கலர்ந்த வணக்கங்கள். ஐயா சொல்லுங்க. நல்லவன் நல்லா வாழ்ந்தா தப்பு இல்ல. எப்படி? நல்லவன் நல்லா வாழ்ந்தா தப்பு இல்லை. நல்லவனை வாட விட யாருக்கும் துப்பு இல்ல. பணமுறை காய்ச்சா நுங்கு கூட பிறந்தா அவன் பங்கு, இடையில் பாடாத நீ சிந்து போட்டின்னு வந்துட்டா முண்டு சந்தையில பிண்டு. ஐயா வியாபாரினா பேசணும், நல்ல காத்துனா வீசணும். நான் சொல்றேன், திறமை இருக்கிறவங்கன்னா வாழ்ந்து காட்டணும் அப்படின்ட்டு. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த மை அவசியம்னு பேச போறேன். உங்கள் திறமையை நான் மனமாற பாராட்டுகிறேன். ஐயா இங்கு நேர்மை இல்லாதவங்க கூட வெற்றி பெற்றது உண்டு, உண்மையா இல்லையா? உண்மைதான். இங்க பொறுமை இல்லாதவர், இப்ப இன்னொரு தரம் சொல்லுங்க. நேர்மை இல்லாதவர்கள் கூட வெற்றி பெற்றது உண்டு. நேர்மை இல்லாதவன் தான் பெரும்பாலும் வெற்றி பெறுவது உண்டு, நேர்மையானவன் எப்போதாவது வெற்றி பெறுவது உண்டு. பொறுமை இல்லாதவங்க கூட வெற்றி பெற்றது உண்டு, ஒற்றுமை இல்லாதவங்க கூட வெற்றி பெற்றது உண்டு. ஆனால் திறமை இருக்கிறவங்க இன்றும் என்றும் அன்றும் வெற்றி பெறாமல் இருந்ததே இல்லைன்னு 720க்கு 650 மேல வாங்கினவனுக்கு தானே MBBS சீட்டு கொடுக்குறாங்க. 200 வாங்கினவனுக்கா கொடுக்குறாங்க? திறமை யார் இடத்துல இருக்கோ அவங்களுக்கு இந்த அப்படி சீட், மத்தவங்க எல்லாம் கொடுங்க நோட். யா ஐயா நிறைய பேர் ஆடுவாங்க பாடுவாங்க ஓடுவாங்க, அவங்களுக்குலாம் ஒரு பாட்டு. ஊருக்காக ஆடும் கல்லஞ்சன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவைகள் மழை அறியாது, போர்க்களம் நீ புகுந்தோடு புல் தைப்பது காலடியாது. மகனே மகனே காற்றுக்கு ஓய் வந்ததேது, அடையேது கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது கிடையாது. ஐயா யார் ஒருவர் தன்னுடைய திறமையை கொண்டு கலையை வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தோல்வியே இல்லைன்னு பாட்டின் மூலமா வெளிப்படுத்துங்க. ஐயா ஐயா உங்களுக்கு மதிப்புகளை தரக்கூடியது வேண்டும் என்றால் நேர்மையாக இருக்கலாம், பொறுமையாக இருக்கலாம், ஒற்றுமையாக இருக்கலாம். ஆனால் ஆனால் பாராட்டுகளை கொடுக்கக்கூடியது திறமையாக மட்டும்தாங்க ஐயா இருக்க முடியும். சபாஷ் சபாஷ். ஐயா நான் பொறுமையோடு இருக்கிறன்றதுக்காக அங்க வந்து மேடையில் நிக்க வச்சுக்கிறேன். அவர் நேர்மையோடு நடப்பார். மற்றவங்களை என்ன கோண கோணையாவா நடக்கிறாங்க? நேர்மையில ஒற்றுமை. நானும் தம்பி எப்போ ஒற்றுமையா தான் இருக்கிறோம். திறமை, அவர் அதை நடத்தக்கூடிய திறமை அவருக்கு இருக்கும் என்கிற நம்பிக்கையினால் தானே திறமையை மையமா வச்சுதானே தம்பி கூப்பிட்டு இருக்காருன்னு நீங்க சொல்ல வர்றீங்க. ஐயா எங்க அண்ணன் ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவாருங்க ஐயா, அன்றைக்கு அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழ் மொழியை தவிர வேற எந்த மொழியும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலக நாடுகளே தமிழை கத்துக்கிட்டு வந்து அவர்கிட்ட அறிவுரை கேட்டிருக்குன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னங்க ஐயா? என்ன? அவருடைய திறமைதான். கண்டிப்பா திறமை. அடிச்சு சொல்லுங்க ஐயா, திறமை தான் காரணம். கண்டிப்பா. ஐயா இங்க உங்ககிட்ட ஒரு 10,000 இருக்குங்களா ஐயா? 10,000? 10,000? ஆமா 10,000. 10,000 ஐயா, 10,000. ஒரு 100 ரூபாய் கூட இல்ல. சரிங்க ஐயா, உங்ககிட்ட 10,000 இருந்திருந்தால் நீங்க வந்து ஒரு வெள்ளித்தட்டு வாங்கியிருப்பீங்க. 10,000 ரூபாய் வெள்ளித்தட்டு கிடக்குமா? நம்ம அண்ணன் ஏகாம்பரன் தான் கேட்கணும். கிடைக்கும். 10,000 இவ்வளவு கை ஏகலத்துக்கு வருமா? ஐயா உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தங்கத்தட்டு வாங்கியிருப்பீங்க. 10 லட்சமா? ஆமா. சாயந்தரம் ஒத்திகை பார்க்கும்போது 1 லட்சம்னாரு. 1 லட்சத்துக்கு 1.5 சவரம் கூட வாங்க முடியாது. இதுல வேற தங்கத்தட்டான்னு உஷாச்சிக்கிட்டு இப்ப திறமையா என்ன சொல்றாரு? 10 லட்சம் வாங்கலாம். உங்ககிட்ட திறமை இருக்கிறதுனாலதான் இப்ப இவங்க எல்லாம் கைத்தட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. அதோட பெருமை வேணுமா ஐயா? வேற என்ன வேணும்?
வேற என்ன வேணும்? என்ன வேணும்? பாராட்டு. பாராட்டையா எத்தனை விலை கொடுத்தாலும் ராத்திரி கூட திடீர்னு கனவுல பாராட்டு மாதிரியே கை தட்டுற மாதிரியே கேக்குது. கண்டிப்பா ஐயா. ஐயா காமராசர் தெரியாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. யாருமே கிடையாது. இல்ல இன்னும் கூட அவருடைய ஆட்சி காலம் வரணும்ட்டு நம்மளாம் ஏங்குறோம். ஏன்? ஏன் அவரை மாதிரி ஒரு நேர்மையான ஆட்சி, நல்ல ஆட்சி, திறமையான ஆட்சி வரணும்னு வரணும். ஐயா இங்க எத்தனை பேர் காமராசர் அவர்கள் கட்டிய பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கீங்க? எல்லாருமே காமராசர் கட்டிய பள்ளிக்கூடத்தில் படிச்சோம். அதுக்கு காரணம் காமராசர் அவருடைய திறமை. ஐயா ஐயா கல்வி கூட சொல்றது உண்மைதான். ஏனென்றால் காமராசர் பதவிக்கு வருவதற்கு முன்னால் இருந்த முதல்வர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் என்ன செய்தார்? குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர முயன்றார். கடைசியில 3000 பள்ளிகளை இழுத்து மூடினார். ஆனால் அடுத்து பதவிக்கு வந்த காமராசர் 3000 பள்ளிகளை மூடியதற்கு பதிலாக 2 மடங்கு பள்ளிகளை 6000 பள்ளிகளுக்கு மேல் புதிதாக தோற்றுவித்த ஒரு கல்வி கண் கொடுத்த வள்ளல் என்று இன்றைக்கும் சமுதாயம் பாராட்டுகிறது என்றால் அது காமராசர். எதனால? திறமையினால. அவரோட திறமையினால. ஐயா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் திறமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இளைஞர்களுக்கா திறமை இல்ல எல்லாருக்கும் சொல்றேன். எல்லா இளைஞர்களுக்கும் திறமை இருக்கு. ஆனா என்னென்ன கேட்டகரின்றதுதான் வித்தியாசம். அவங்களுக்கு ஒரு சின்ன பாடல் வரிய சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு, உனக்குள்ளே சக்தி இருக்கு அதை உசிப்பிட வழிப்பாரு, எங்க கேட்ட மாதிரி சுபவேளை நாளை மாலை சூடிடுன்னு இந்த பாடல் வரி மூலியமா அந்த சக்தி தான் ஒருவர் இருக்கக்கூடிய திறமைன்னு வெளிப்படுத்துவாங்க. ஐயா எங்க நம்ம கேட்டிருக்கல? கேட்டிருப்பீங்க கண்டிப்பா. எங்க அது? எங்கம்மா? ஐயா நீங்க பாடுவீங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எது இதுவா? பாத்தீங்களா? இதுவும் உங்க திறமையில ஒண்ணு. பாடுறீங்களா ஐயா? உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு, உனக்குள்ள சக்தி இருக்கு அதை உசுப்பிட வழிபாரு, சுபவேளை மாலை நாளை சூடிடு. அட எவனுக்கு என்ன குணம், எவனுக்கு என்ன மனம், கண்டதில்லை ஒருவருமே, ஒரு விதைக்குள்ள அடைபட்ட ஆலமரம் கண்விழிக்கும் அதுவரை பொறு மனமே, சிகரத்தில் ஏறு. ஆனா சதா பாடி கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? கண்டிப்பா ஐயா. ஐயா அவரு பாட ஐயா நீங்க நான் அவர் பாடுற ஸ்டைல்ல தான் இப்ப பாடுங்க. ஐயா நீங்க சக்தின்னு கை காட்டினது யாரு சொல்லுங்க? சக்தின்னு ஒரு வரி வந்தது அதுல. அது ஒரு விதைக்குள்ள அடிபட்ட அதுங்களா உனக்குள்ள சக்தி இருக்கு. அது யார பார்த்து சொன்னீங்க? இளைஞனை பார்த்து சொல்றேன். யார பார்த்து சொன்னீங்க? இளைஞன். ஐயா எங்க ஐயாவை பார்த்து சொன்னீங்க. சக்தி இருக்கிறதுனாலதான் எங்க திறமையால இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறாரு. ஐயா இளைஞர் தான், யார் இல்லைன்னா கண்டிப்பா. என்னவோ தலைமுடி வெள்ளையா இருக்குதே நீங்க பாக்குறீங்க, அது அனுபவத்தால் ஏற்பட்ட நரை. ஐயா நான் சின்ன வயசுல இருந்து அவரோட ஃபேன் தாங்க ஐயா. நீங்க அவர் ஃபேன்? சின்ன வயசுல இருந்து நான் ஒருத்தரோட ஃபேன். இப்ப என்ன ரொம்ப வயசான கிழவனா நீங்க? இல்லையா நான் சின்ன வயசுல சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவரோட ஃபேன். நீங்க உஷா ஃபேன் நினைக்காதீங்க ஐயா, அந்த ஒரு நடிப்பு திறனை பார்த்து கவர்றதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஃபேன் நான். ஐயா இங்க இருக்கிற எல்லாருமே நிறைய பேர் நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே அவர் இல்ல ஐயா, பிறந்ததுக்கு அப்புறம் அவர் இல்ல, அவர் நடிப்பை மட்டும் தான் பார்த்திருக்கிறேன். சிவாஜி ஐயா இருங்க நான் சொல்றேன். ஐயா இங்க இருக்கிற எல்லாருமே அதை பார்த்திருப்பீங்க, எல்லாரும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஐயா அவர் ஒரு வரி சொல்லியிருப்பாரு, அந்த வசனம் சொன்னா நீங்க முடிச்சிருவீங்க. என்ன வசனம் தெரியுமா? வானம் பொழிகிறது பூமி ஒழிகிறது எனக்கு உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிறிஸ்தி. என்ன வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிறிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது மாமனா மச்சானா மானம் கெட்டவனே யாரை கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் திரை. ஐயா சொன்னா நீங்க முடிச்சிருவீங்க, கரெக்டா முடிச்சிங்க பாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த உலகம் ஃபுல்லா நடிகர் திலகம்னு பட்டம் கொடுத்துச்சு. எதனால தெரியுமா? அவருடைய நடிப்பு திறமைனால, அவருடைய நேர்மையினாலயா, பொறுமையினாலயா, ஒற்றுமையினாலயா? திறமை, நடிப்பு திறமையினாலயா. அப்பேற்பட்ட நடிகனுக்கு ஒரே ஒரு முறை கூட இந்தியாவுடைய சிறந்த நடிகன் என்று விருதளிக்காமல் அவனை தட்டி கழித்தது நமக்கெல்லாம் இருக்கின்ற பெருமை. பெருமை ஐயா எங்க எல்லா மனதிலையும் அவர் இருக்கிறார், அதனாலதான் விருதே தேவையில்லை. எங்க மனதில விருது கொடுத்துட்டோம், அதனால கொடுக்கலைங்க. சரி ஐயா நான் வெளியே பேசுறதோட எங்க வீட்டுல பேசலாம்னு நினைக்கிறேங்க ஐயா. முடிச்சுக்கிறேன் ஐயா. வீட்டுல பேசலாம்னு நினைக்கிறேன். எங்க அப்பாங்க ஐயா, எங்க அப்பா வந்து படிக்கலைங்க ஐயா.
சரி. நாங்க 3 பேர் எங்க வீட்டுல. எத்தனை பேருங்க ஐயா? 3 பேர். ஆ. அவர் படிக்கலனா கூட நாங்க படிக்கணும்னு இன்னும் உழைச்சிட்டு இருக்கிறாரு. உழைச்சிட்டு இருக்கிறார். நான் என்னோட திறமையை வெளிப்படுத்தணும்னு என் திறமை, என் புள்ள எந்த இடத்துல எந்த திறமையை வெளிப்படுத்திருக்குதுன்னு தெரியலையேன்ட்டு 3 பிள்ளைங்களே அவர் காப்பாத்துறாரு. காப்பாத்திட்டு இருக்கிறார். ஆனா ஒண்ணு தம்பி, ஒரு அப்பாவுக்கு 10 புள்ள கூட இருக்கட்டும், அந்த 10 பிள்ளைங்களையும் காப்பாத்துறதுக்கு அந்த ஒரு அப்பங்காரம் காட்டுற அன்பு, அக்கறை, பாசம், இத 10 பிள்ளைங்களும் ஒன்னா சேர்ந்தாலையும் அப்பங்கிட்ட திருப்பி காட்டவே முடியவே முடியாது. அதுதான் அப்பாவினுடைய பெருமை. அப்படிங்கய்யா. ஆனா இப்ப பேசுற நீங்க எதிர்காலத்துல இதே போல அப்பா கண்டிப்பாங்கய்யா. நாளா என்ன பேச விடாம தடுக்கிறதுன்னு ஒரு ஆள் வருவாங்க. வரல உனக்கு? விட மாட்டேன். விட மாட்டேங்க. அவங்கள தடுத்துருவேன் நான். ஆமா, குறிச்சு வச்சுங்கப்பா. ஐயா இதுங்க இறுதியில குறிக்க சொல்லுங்க. சொல்றேன். அவரு என் புள்ள எப்படி பேசுமோன்னு தெரியலையேன்ட்டு அவரோட மனசு ஃபுல்லா இங்கதான் இருக்குது. ஆனா அவருடைய வர முடியாத சூழ்நிலை அங்க இருந்தாரு. ஆனா என் புள்ள எப்படி பேசுமோன்னு தெரியல, எப்படின்னு தெரியல வந்து உட்காந்து இருக்காரு ஐயாங்க. உடனே வந்து உட்காந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து இருக்காரா? அவருக்கு எழுந்து நிக்க சொல்லப்பா. அது பாருங்க, கை தூக்குறாரு. கையை மட்டும் தூக்குறாரு. எல்லாம் சொக்கா கை பாருங்க. அதாங்க அப்பா. எழுந்து நில்லுங்க ஐயா. உங்க பிள்ளையினுடைய பெருமைக்கு நீங்க எழுந்து நின்னு என்ன அவனுக்கு சொல்றது அக்னாலஜ்மெண்ட் என்ன? இதுல போய் கஷ்டம். எழுந்து நில்லுங்க. இந்த தம்பியினுடைய தந்தையார் அது அங்க அமர்ந்து இருக்கிறார். அந்த தந்தையினுடைய கடும் உழைப்பு தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து திறமைசாலியாக மாற்றி இருக்கிறது என்று தம்பி பேசுகிறார். ஆகவே ஐயா, பட்டங்கள் படித்தவர்கள் மட்டும்தான் நீங்க முன்னேற முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. பட்டம்னா அந்த பட்டம் இல்லையா? கல்லூரி பட்டம். இல்ல கல்லூரி பட்டம் தான். டிகிரி சர்டிபிகேட் வாங்கிட்டா மட்டுமே உயர்ந்து விட முடியாது. அப்படி வாங்காமல் கூட 11வது வகுப்புல அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்தது. யாருன்னு தெரியுங்களா? ஐயா 12வது வரைக்கும் தான் படிச்சாரு. படிச்சு இந்த உலகமே அவருடைய போட்டுருச்சு. சச்சின் டெண்டுல்கர் ஐயா. தெரியாத யாருன்னா இருக்கிறீங்களா? 100 செஞ்சுரி அடிச்சவரு. அத வந்து நம்ம இந்திய நாட்டினுடைய தலை சிறந்த குடிமகன் ஒருத்தன் சொல்றான், 100 அடிச்சுட்டு ஆடுறாரா, நான் 300 அடிச்சுட்டு நான் ஸ்டெடி ஆகிறேன், அவர் 100 அடிச்சுட்டு ஆடுறாரா. என்னையா கூத்துது, அவனை தூக்கி தலை மேல தூக்கிச்சுட்டு ஆடுறாங்க, நான் 300 அடிச்சுட்டே ஸ்டெடி ஆகிறேன். ஆகவே பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக, பெருமை பெற்றால் அது உதவும் நாட்டுக்காக, அறிவு பெற்றது எதற்காக, ஆய்ந்து பார்க்க வேண்டும் அதற்காக, பெருமைகள் புரிவோம் பெரிதாக. இங்கு எங்களுக்குள் இருக்கும் திறமையை பற்றி பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்தது வரமாக பயன்படுத்தினேன் சரியாக. இறுதியில் வணங்குவதே தமிழின் நரம், வணங்குவது என் இருக்கரம். வணங்கி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சபாஷ் சபாஷ். ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் எப்ப தெரியுமா பெருமை? அந்த பையன் 4 பேர் பாராட்டும்படியாக ஒரு செயலை சாதித்து காட்டுகிறான் பாருங்க. அந்த நேரத்துல தாய்க்கும் தகப்பனுக்கும் அந்த நேரத்துல அடைகிற ஆனந்தத்தை அதை சொல்லி மாளாது, யாராலும் சொல்லவும் முடியாது. அது எல்லா தாய் தந்தையும் பெறுகிற ஒரு ஆனந்த அனுபவம். அந்த ஆனந்த அனுபவத்தை தன்னுடைய தந்தைக்கு நேரிலேயே வழங்கியே நம்முடைய தம்பி யோகமூர்த்தியை நான் மனமாற பாராட்டுகிறேன். இப்பதான் முதல்ல பாக்குறாங்களா? ஆனா பாடி பீடியாட்டம் இருந்தாலும் சவுண்டு நல்ல சொல்லு நல்ல அழகா இருக்குயா.